தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும், குழப்பங்கள் விளைவிக்க வேண்டும், பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலையக்கூடிய இந்து முன்னணி காகிதமில்லத்தவர்களை இந்திய வரலாற்றை சரியான முறையில் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும் இவருடைய தியாகம் என்னவென்று. ஆனா இவன் என்ன சொல்றானா, இந்த காகிதமில்லத்துடைய பேரை நீங்க வைக்கக்கூடாது. ஏன்? இவர் தான் பிரிவினைவாதி. யார் பிரிவினைவாதி? 1900களிலே இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் இந்தியாவை ஆரிய தேசமாக ஆக்கலான்னு பேசினது யாரு? இந்துத்துவாவுடைய பிதான் மகன்களாக இருக்கக்கூடிய ராஜ் நாராயணன் பாசு, நபா கோபால் மித்ரா. இது என்ன ஒற்றுமை கோஷமா? இதான பிரிவினைவாதம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் இன்றைய தினம் நம் தேசத்துடைய சுதந்திர தினத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இந்திய தேசத்துடைய சுதந்திரத்திற்கு பல்வேறு தியாகிகள், பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அனைவரும் களமிறங்கி வெள்ளையனிடம் இருந்து நம்முடைய இந்திய தாய்நாட்டை காப்பாற்ற வேண்டும், சுதந்திர காற்றை அனைவரும் சுவாசிக்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். இதில் மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக இந்த இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிராக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் மற்ற எல்லா வகையிலும் சதவீதத்திற்கு அதிகமாக தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்திய நாட்டுடைய சுதந்திரத்தை, அதற்கு போராடிய தியாகிகளை ஒரு புத்தகமாக, ஒரு வரலாறாக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் கட்டாயமாக இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் பெயர் இடம்பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற அளவுக்கு சதவீதத்திற்கு அதிகமாக இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் நம்மளுடைய இந்திய திருநாட்டுடைய சுதந்திரத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இப்போ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒன்றாக இருந்தாலும் குறுக்கு வழியில் செல்லக்கூடியவர்கள் சங்கிகள். இந்த சக்திகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்திய நாட்டிற்காக உண்மையாக போராடி உண்மையாக தியாகம் செய்த அந்த தியாகிகளை துரோகிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையை கனகச்சிதமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் வெள்ளையனுக்கு அடிபணிந்து வெள்ளையனுக்கு மண்டியிட்டு போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்து மன்னிப்பு கேட்ட அப்படிப்பட்ட துரோகிகளை எனவோ இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த வீரர்கள் போன்று, தியாகிகள் போன்று சித்தரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பாட திட்டங்கள், கல்லூரிகள் இருக்கக்கூடிய பாட திட்டங்கள், ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் என்று எல்லாத்திலையும் தங்களுடைய இந்த நஞ்சு கருத்தை புகுத்தும் வேலையை இந்த சங்கிகள் கூட்டம், சங் பரிவார கும்பல் ஒரு பக்கத்தில் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்டிற்கும் சுதந்திரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய, எந்த அளவுக்குன்னா மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய மக்கள் அனைவரும் அன்பாக காந்தி தாத்தா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுதந்திரம், இதை பற்றிலாம் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக மகாத்மா காந்தி அவர்களை நினைவு கூறாமல் பேசவே முடியாது என்கின்ற அளவுக்கு நாட்டு மக்கள் மிகுந்த பற்று வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒப்பாக சவார்கரை வெள்ளையிடம் மண்டியிட்டு மன்னிப்பு பெற்ற ஒரு நபர், இவரை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? களத்தில் நின்று இந்த இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட பல தலைவர்களில் மிக முக்கியமான பங்கு வகித்த அண்ணல் காந்தியடிகள் அவர்களுக்கு ஒப்பாக என்ன செய்கிறாங்க? சவார்கரை கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நிலை. காந்தியை கொலை செய்த நாதுராம் கோட்சே, சுதந்திர இந்தியாவில் முதல்ல நடந்த கொலைங்க. இப்போ யார் தீவிரவாதின்னு தெரியுதா உங்களுக்கு? யார் ஆரம்பித்ததுன்னு தெரியுதா? அப்போ அந்த மாதிரி இந்த நாதுராம் கோட்சேயை தியாகியாக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வரலாற்று செய்திகளில் உண்மையாக
எழுதியிருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களில், செய்திகளில், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பேர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளையனுக்கு மிக அதிகமாக டஃப் கொடுத்தது, அவனுடைய பாதையிலே எதிர்கொண்டது, அவங்கள இந்த நாட்டிலிருந்து விரண்டு ஓட வைத்தது எல்லாமே இஸ்லாமியர்கள் பங்கு அதிகமாக இருக்கிறது. அதில் சில பேர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த திப்பு சுல்தான், மன்னர் பகதூர் ஷா, அஸ்பகுல்லா கான், அலி சகோதரர்கள், சிராஜுத் தௌலா போன்ற பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் வெள்ளையனுக்கு டஃப் கொடுத்து இந்த நாட்டில் இருந்து அவனை வெளியேற்றி இந்த இந்திய நாடு சுதந்திரம் பெற்று சுதந்திர காற்றை அனைத்து மக்களும் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். வரலாற்றிலிருந்து இஸ்லாமியர்கள் பேர்கள், முஸ்லீம்களுடைய பேர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய இந்த சங்க பரிவாரர்கள் இந்த நாட்டுக்கும் நாட்டுடைய சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த நாதுராம் கோட்சே, சவார்கர் இவரெல்லாம் அப்படியே பெரிய தியாகி மாதிரி சித்தரிக்க முயற்சிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இவங்க செய்யக்கூடிய இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியத்துக்குரிய காயிதத் மில்லத் என்று அழைக்கப்படக்கூடிய சுதந்திர போராட்டத்துடைய தியாகி அவர்களுடைய பேரை தாம்பரம் நகராட்சி குராம்பேட்டை சுரங்கப்பாதைக்கு கண்ணியம் மிகுந்த காயித மில்லத் பேரை சூட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுத்து பேசப்படக்கூடிய அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும், குழப்பங்கள் விளைவிக்க வேண்டும், பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலையக்கூடிய இந்து முன்னணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காயித மில்லத் அவர்களை வரலாறு தெரிந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் தெரியும், இந்திய வரலாற்றை சரியான முறையில் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும் இவருடைய தியாகம் என்னவென்று. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த காயித மில்லத்துடைய பேரை நீங்கள் வைக்கக்கூடாது, ஏன் இவர் தான் பிரிவினைவாதி, அத்தனை தியாகங்களை செய்திருக்கிறார். நிறைய இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் செய்த தியாகங்கள் மறைக்க முடியாதவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக காயித மில்லத் அவர்கள் ஏராளமான இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஒரு சுரங்க பாதைக்கு அவருடைய பேரை வைக்கிறதுக்கு பேசப்படக்கூடிய நேரத்தில் வேணும்னே என்ன செய்கிறாங்க, இந்த சங் பரிவார கும்பல்கள் அவர் பிரிவினைவாதி என்று பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்காங்க. இது இவங்களுக்கு புதுசு கிடையாது. இவங்களுடைய அந்த தத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யை நீ பல தடவை சொல்லு, பொய் உண்மையாக போயிடும். இன்றைக்கு கணக்கச்சிதமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். காந்தியடிகள் கல்வியை புறக்கணிங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில். ஏன்னா இவனுக்கு வரலாறு தெரிய மாட்டேங்குதுல்ல, உண்மையான வரலாறு நம்ம சொல்ல தேவைப்படுகிறது. ஏன்னா பொய்யான செய்தியை பரப்புறதுக்கு தாங்க இவனுடைய வேலையை, மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் உண்மையான வரலாறை சொல்ல வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுகிறது. காந்தியடிகள் கல்வியை புறக்கணிங்கள், வெள்ளையன் கொண்டு வந்திருக்கிற அந்த கல்வி இருக்குல்ல அதை புறக்கணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கிறித்துவ கல்லூரியில் பிஏ படிச்சுட்டு இருக்காங்க காயித மில்லத். தன்னுடைய படிப்பை பாதிலேயே நிப்பாட்டி விட்டு காந்தியடிகள் பங்கேற்கக்கூடிய நடத்தக்கூடிய அந்த போராட்டங்களில் களம் கண்டவர் தான் காயித மில்லத். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக சட்டமன்ற, நாடாளுமன்ற, மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டவர் தான் இந்த காயித மில்லத் அவர்கள். இப்படி பல நிலைகளில் பல நேரங்களில் சுதந்திர போராட்டத்திற்காக, நம்மளுடைய நாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்த அந்த காரணத்தினால்தான். அதே மாதிரி நீங்கள் தமிழுக்கெல்லாம் அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, குரல் கொடுத்துருக்கிறார் இந்த ஆரம்ப காலகட்டங்களில். அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட்டுக்கு அவர் பங்காற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருடைய பேரை சுரங்கப்பாதைக்கு வைக்கலான்னா இவன் இல்லாத வரலாறு என்ன செய்கிறான், திரிச்சு அவர் பிரிவினைவாதி. வரலாறு தெரியுமா யார் பிரிவினைவாதி? 1900களிலே இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் இந்தியாவை ஆரிய தேசமாக ஆக்கலான்னு பேசினது யாரு? இந்துத்துவாவுடைய பிதான் மகன்களாக இருக்கக்கூடிய ராஜ் நாராயணன் பாசு, நபா கோபால் மித்ரா, இவங்க தானே 1800களிலேயே பேசினாங்க. இது என்ன ஒற்றுமை கோஷமா? இதான பிரிவினவாதம். இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஆரிய தேசத்தை உருவாக்கலாம் அப்படின்னா இது ஒற்றுமை கோஷமா? அப்போ என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தவறையும்
தப்பையும் தாம் பக்கத்தில் வைத்து கொண்டு மறைப்பதற்காக என்ன செய்கிறாங்க, இப்படி உண்மை வரலாறுகளை திரித்து இல்லாத அந்த விஷயங்களெல்லாம் ஒன்று சேர்த்து களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக காகிதம் இல்லத்தவர்களை இவர்கள் இப்படி சித்தரித்து சமூக வலைதளங்களில் செய்திகளை போடுவதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுகளுக்கு உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து மக்களும் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வெறுப்பு பேச்சை விதைக்காதீங்க என்று கண்டனம் தெரிவித்து கூட அதையெல்லாம் மதிக்காமல் அதெல்லாம் ஓரங்கட்டிட்டு இந்த செயல்பாடுகளில் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதா? வெறுப்பு பேச்சு குறித்து நடைபெற்ற ஒரு வழக்கு, அந்த வழக்கில் கடந்த ஆண்டு நீதிபதிகள் நாகரத்னா அதே போல் KM ஜோசப் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத உணர்வு சம்பந்தமாக மக்களின் அமைதிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய மத வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக புகார் ஏதும் வரவில்லை என்றால் கூட மாநில அரசுகள் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அழகான முறையில் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத உணர்வு சம்பந்தமாக வெறுப்பு பேச்சை ஏற்படுத்தி மக்களுடைய இந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபட்டால், இல்லாததை பொல்லாததை சொல்லி பொய் செய்திகளை பரப்பினால் மாநில அரசாங்கம் என்ன செய்யலாமா? யார் புகார் கொடுக்கலனா கூட தானாகவே முன்வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருந்தும் இப்படி வேண்டுமென்றே கண்ணியத்துக்குரிய காகிதமில்ல அவர்கள் மீது இவர்கள்தான் பிரிவினைவாதி என்று களங்கப்படுத்தக்கூடிய இந்த கயவர்கள் மீது ஏன் இந்த திராவிட மாடல் அரசு கரிசனம் காட்டுகிறதா அப்படின்னு மக்களுக்கு கேள்வி எழுப்புகிறது. ஏன்னா இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த செய்தி தமிழக அரசுக்கு இன்னும் சேரலையா என்கின்ற இந்த கேள்வி எல்லாம் எழுகிறது. அதில் தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ இது மாதிரி வேண்டுமென்றே எல்லா நிலைகளிலும் பொய்யான செய்திகளை பரப்பக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை வம்புக்கு இழுக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுகளை பேசக்கூடிய, இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அவங்கள் மீது களங்கம் விளைவிக்கக்கூடிய, அவர்களை காயப்படுத்தக்கூடிய அது போன்ற பேச்சுக்கள் அது போன்ற செயல்கள் இருந்தால் அதில் மிக விரைவாக அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். சுதந்திர தினம் என்பது நம்மளுடைய நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம் நாட்டின் மீது, அந்த சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகள் மீது நல்லெண்ணம் வர வேண்டும். நாமும் இந்த நாட்டிற்காக, நாட்டுடைய நலனுக்காக, சுதந்திரத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேண்டுமென்னு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷம பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு தகவல். ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஒன்றிய அரசாங்கம் அது செயல்படுதா? இப்போ வயநாட்டில் அவ்வளோ பெரிய பேரிடர் நடக்கிறது. ஏற்கனவே மணிப்பூருக்கு மோடி வரல அப்படின்னாங்க. இப்போ வயநாட்டுக்கும் போகலன்ற ஒரு கருத்து கொண்டு இருக்கிறது. முக்கிய அமைச்சர்களும் போகல. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போகிறாங்க. அங்கேயும் பொய் செய்தின்றதுக்கு இன்னொரு ஆதாரம். அதாவது ராகுல் காந்தி போகிறார், மக்களை சந்திக்கிறார். அது பொறுக்காம ராகுல் காந்தி வயநாட்டுக்குள்ளே போனாரா, எப்பவும் இதே மாதிரி பேய் கதை தான். பேயே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கதை தான். வடை சுடுறாருல நம்ம ஆள், அது மாதிரி தான். அது என்னது, போனாரா, போகும்போது இளைஞர்கள்லாம் வந்தாங்க, ராகுல் காந்தியுடைய வாகனத்தை மறைத்தார்கள், அவங்கள உள்ளே விடலை. என்னங்க இது? கேரளா இளைஞர் ரெஜினாஸ் அவரை தான் என்ன செஞ்சாங்க, முக்கியமாக அவர் தான் போனார், அப்படியே காரை மறைச்சார் எல்லாம் சொன்னாங்க. அவர் அழகாக பதிலடி கொடுத்துட்டார். இவங்களுக்கு தக்க பாடம் புகட்டி இருக்கிறார். ராகுல் காந்தி என்பவர் எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பி மட்டும் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். எந்த அளவுக்கு பாருங்கள், பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நிலையை மேற்கொள்ளக்கூடிய, மற்றவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வரல அந்த எண்ணம், அந்த மனிதாபிமானம் அவருக்கு வந்திருக்கு, அவர் போயிருக்கிறாரு. அப்போ அதனால தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள விரும்புகிறாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருன்றாங்க.
ஆனால் இவன் அப்படியே என்னது உல்டாவாக வந்து செய்தியை சொல்லக்கூடியவர்கள். அவர் தெளிவாக உடைக்கிறார். ராகுல் காந்தி வாகனம் வரும்போது நான் அவர்களை சந்திக்கும் போது கேரளாவில் வயநாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளை நான் விளக்கினேன். அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க இவங்க வந்து நான் என்னவோ வந்து வாகனத்தை மறைச்சா மாதிரி இப்படி வந்து பொய் செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லைங்க, இதே வேலை தான். எத்தனை வாட்டி அசிங்கப்பட்டாலும் அந்த சொல்லுவாங்கல்ல மானம் ஈனம் சூடு சொரணை அதெல்லாம் வந்து என்ன கேள்வியை தான் கேட்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து எத்தனை வாட்டி அசிங்கப்பட்டாலும் உண்மையை வந்து வேறு ஒருத்தர் வந்து தோலுவித்தாலும் அதுக்கெல்லாம் வந்து எதை பற்றியும் இவங்க கவலைப்படுறதில்ல. மொத்தத்தில் என்னென்னா இருக்கிற ஸ்டாக்கு பொய்யை வந்து பரப்பி மக்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறது பரப்ப வேண்டும். இதுதான் இந்த மாதிரிலாம் வந்து இவர்கள் செய்யக்கூடிய செய்திகள்லாம் இருக்கிறது. அப்போ நாம் நாட்டு மக்கள் என்ன செய்யணும், இவர்களை அடையாளம் காண வேண்டும். இன்னொரு தகவல்லாம் கூட நீங்கள் தெரிந்திருப்பீங்க, வயநாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு சோகம் நடக்குது, அதை வச்சு இவன் கமெண்ட் போடுறான் பாருங்க. அதெல்லாம் பார்க்குற மக்களுக்கெல்லாம் உள்ளமெல்லாம் அப்படியே பதறி போயிடும். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் தன்னால் முடிஞ்சால் ₹1 அவங்களுக்கு கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம், போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பல தொண்டு நிறுவனங்கள், நம்மளுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கூட பார்த்தீங்க அப்படின்னா பொதுச் செயலாளர் பொருளாளர் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள்லாம் களத்தில் போய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி வேறு ஏதோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்கின்ற ஆய்வெல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்படி பல தொண்டு நிறுவனங்கள் பல நல்ல உள்ளங்கள் அங்கே வந்து உதவிகளை செய்வதற்கு ஆர்வமாக இருக்குது. ஆனால் அந்த மக்கள் அவ்வளோ பெரிய பாதிப்பில் இருக்கிறாங்க. அதை கூட என்ன செய்கிறான், வயநாட்டுக்கு வந்து அந்த மாதிரி வந்தது சரிதான். எப்படி பாருங்கள், மனுஷனாங்க இவ்வளோ ஏண்டா இவ்வளோ பேர் வந்து இறந்துருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துருக்குது, இவ்வளோ மக்கள் வீடை இழந்திருக்கிறார்கள், ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கு. அதை வந்து இவன் சரி காண்றாங்க. அந்த இடத்துல வந்தது மனுஷன் யோசிப்பானாங்க இதெல்லாம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிலைகள் இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை செய்ய வேண்டும். இதை தகவலாக சொல்லி இந்த செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.